ஹாய் எவ்ரிவன். ஸோ தமிழுக்கான பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். மாடல் கொஸ்டின் பேப்பரு புது சிலபஸோட கொஸ்டின் பேப்பர், ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லாம் நடக்கலை, இந்த வருஷம் தானே புக்கு மாறி இருக்குல்ல, அதனால் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 1 மார்க்கு. ஸோ இந்த 14 1 மார்க்கில் கட்டாயமாக புக் பேக்கு 10 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தால் 10 கேட்பாங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னா 8 கேட்பாங்க. இந்த புக் பேக் எழுதணுன்னா இந்த புக்கின் எழுதணுன்னா நீங்கள் நூல்வெளி நுழையும் முன் படிச்சுட்டு ஒரு பாக்ஸும் இருக்கும். இந்த இதுலலாம் இருக்கும், முக்கியமாக உரைநடை பகுதியில், துணைப்பாட பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். உரைநடை செயலில் தான் அதிகமாக கேட்பாங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறதுமே நம்ம பார்க்கணும் விஷயங்கள். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வேல்யூஸு அந்த மாதிரியும் கேட்குறாங்க. அண்ட் இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுபதொருப்புகள் எல்லா இயல்லையும் செய்யுள்ள நல்லா பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம 2 மார்க் பார்த்திங்கன்னா பாருங்கள், ராமன் சுக்கிரவனிடம் மாதவியின் நாட்டிய நிகழ்வில் கழிவிழா ஒழிவிழா, இது இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சொன்னது 3 வந்திருக்குது, 2 வந்திருக்குது. ஸோ எழுதிடலாம். உங்களுக்கு 2 3 எழுதணும். ராமன் இது 3மே எழுதிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா படத்தொகுப்பு விளக்குக, தமிழ் வளர்த்த அழகு கலைகள். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ரெடியாக இருந்துக்குங்க. அடுத்தது மயங்கொழி சொற்கள் 2 மார்க்கு. நம்ம சொன்னது தான். பொருத்தமான உறுப்பு சேர்ந்த முறையான தொடர்கள் அமைக்க, இதுவும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லினமைகளை 8 நீக்கியும் எழுதுங்க, பிழை நீக்கி எழுதுக, தொடருள்ள பிழை நீக்கல், மரபு பிழை, தொடருள்ள பிழை, திண்மம் திண்மை, பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக, புணர்ச்சி நம்ம சொன்னதாக வந்திருக்கு, பகுதி உறுப்புகள் நம்ம சொன்னதாக வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறுவினா, வாடகை காலத்து, வருபரம், மாலாத காதல் எல்லாமே நம்ம சொன்னது தான். அடுத்து சென்னையில் பண்பாட்டு சொன்னோம், மணந்தங்கம் சொன்னோம், வேளாண்மை சொன்னோம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. அணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம லாஸ்ட் நைட் போட்ட வீடியோ கூட பார்த்திங்கனாலும் சூப்பராக எழுதிடலாம். ஸோ அடுத்து சொல் பின்வரும் அணி நம்ம சொன்னது தான். ஒரு அணி கண்டிப்பாக வந்துருச்சு. அடுத்தது நயம்பாடுதல் 3 நயத்தை எழுதுங்க. மைய கருத்தை எழுதிட்டு நயத்தை 3 நயம் எழுதுங்க, எழுதிட்டு முடிவுரை எழுதுங்க. பழமொழி ஃபஸ்ட்டு 4 படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக பழமொழி எழுதிடலாம். பழமொழியை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் எழுதிட்டு பழமொழி விளக்கம் தந்துட்டு ஒரு 7 லைன் தந்துட்டு அதுக்கப்புறம் நீதி எழுதுங்க. அப்போ தான் உங்கள் மார்க் கிடைக்கும். பாருங்கள், மாற்றுச் சான்றிதழ் இப்படியும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை, பொருண்மொழி காஞ்சித்துறை. நம்ம இது சொல்லவே இல்லை, வாகைத்திணையும் பரிசல் துறையும் தான் சொன்னோம். அதனால தான் சொன்னேன், நீங்கள் அணியை நல்லா படிங்க, இதில் எப்போ உனக்கு கவுத்தி விட்ருவோம். அணி நயம் பழமொழி எழுத ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இது 3 கன்ஃபார்மாக வரும். அடுத்தது நெடுநல்வாடை நம்ம சொல்லலை. திருக்குறள் ஒரு வாழ்வியல் நம்ம சொல்லியிருந்தோம். திருக்குறள் கொஸ்டின் ஆன்சர் கண்டிப்பாக இங்கே வந்துடும். நெடுவினா குடும்பம் நம்ம சொல்லியிருந்தோம். பாரதியின் கடிதம்னு சொல்லி, நடிகர் திலமும் சொல்லியிருந்தோம். ஸோ துணைப்பாடம் அப்படியே நம்ம வந்திருக்கு பிளான் படி. அப்புறம் உரைநடை வந்திருக்கு, செயலும் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. சிலப்பதிகாரம் பாடல் கேட்டிருக்காங்க. அன்று என முடியும் குறள் ஈஸி தானே, 8 தான் இருக்குது. இந்த பாடல் மட்டும் எப்படியா படிச்சிருங்க, சரியா? அதிகபட்சம் நமக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. தெய்வமணி மாலை வரலாம், நெடுநல்வாடை வரலாம், ரச்சனை யாத்திரிகம் வரலாம், சிலப்பதிகாரமே வரலாம், கம்பராமாயணம் வரலாம், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தண்டியலங்காரம் வரலாம். எது வரும் வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மனநம் பொறுத்த வரைக்கும் படித்து தான் ஆகணும். ஸோ எனிவே இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.